அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதியுங்கள் என்று நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் என்ன பண்ணணும்னா, ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இல்லைங்களா? அப்ப நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அதான் நம்ம அழைப்பு. நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்கிறபடியால் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப முதலாவது சத்துருக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா யாராவது தீமை செய்திருப்பாங்க அப்படின்னா, நான் சொல்றேன், அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை போய் முடிஞ்சா சந்திங்க. ஜெபத்தில் அவங்கள ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு ஸ்போக்கன் பிளெஸ்ஸிங் அவங்க லைஃப்ல அவங்க குடும்பத்தின் மேல பேசுங்க. அப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறதன் மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறோம். தேவனும் பாருங்க, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நான் முதல் சொல்றேன், உங்க சத்துருக்களை ஆசீர்வதிங்க. அடுத்து உங்க சிநேகிதர் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இருக்கிறாங்க. நிறைய நேரம் நம்ம அவங்கள என்கரேஜ் பண்றதில்ல, அல்லது அவங்களோட வேல்யூ தெரியறது இல்லை, இல்லையா? எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சிநேகிதரை பிளஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். உங்கள் ஜஸ்ட் போய் அவங்கள பிளெஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச காரியங்களை வச்சு பிளெஸ் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் போய் ஒரு ஸ்போக்கன் பிளெஸ்ஸிங், நீங்கள் அவங்களோட ஒரு பிளெஸ்ஸிங்கை பேசுங்க. இந்த மாதிரி இந்த வசனத்தை வச்சு நான் உங்களை பிளெஸ் பண்ணுறேன், போய் பிளெஸ் பண்ணுங்கள். ஸோ சத்துருக்களை ஆசீர்வதிங்க, சிநேகிதரை ஆசீர்வதிங்க. அடுத்து சொந்தங்களை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க வேண்டும். பாருங்கள், நிறைய நேரம் நம்ம சொந்தக்காரவங்களை நம்மளை புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம ஏளனமாக பேசுவாங்க. ஆண்டவரை நம்ம நம்புறத அவங்க கிண்டலாக பேசுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை எதுக்கு வச்சிருக்காருன்னா, அவங்க ஆசீர்வதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சொந்தங்களை போய் ஆசீர்வதிங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, இல்லைங்களா? உங்க மேல ஒரு இது இருக்குதான், ஆனா அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல. நான் சொல்றேன், தேவ அன்பை போய் வெளிப்படுத்துங்க. போய் அவங்கள பிளஸ் பண்ணுங்க. சொந்தங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்ப சத்துருக்களை ஆசீர்வதிக்கிறீங்க, சிநேகிதரை ஆசீர்வதிக்கிறீங்க, சொந்தங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. அடுத்து சுவிசேஷத்திற்காக நிற்பவர்களை என்ன பண்ணுங்க, இது ஒரு மகா பெரிய பிளெஸ்ஸிங்காக உங்களுக்கு இருக்கும். ஆமென். அப்போ சுவிசேஷத்திற்காக நிற்கிறாங்க ஊழியக்காரவங்க, அவங்கள பிளெஸ் பண்ணுங்க. நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வைக்கிறார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எனவே வரும் நாட்களில் இது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறிடட்டும். சத்துருக்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, உங்கள் சிநேகிதரை ஆசீர்வதிப்பீங்க, சொந்தக்காரங்களை ஆசீர்வதிப்பீங்க, சுவிசேஷத்திற்கு நிற்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. உங்களை பார்க்குறவங்க எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் நீங்கள் இருக்க போகிறீர்கள். இனி உங்கள் லைஃப்பில் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங். நீங்கள் அனைவருக்கு பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க. அதன் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்படும். உங்களை காண்கிறவர்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுவார்கள். இதுவே உங்கள் சாட்சியும் உங்கள் வாழ்க்கையுமாயிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.